அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடலிஸ்ட் இந்தி கைட்ஸ் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமூச்சு அடைகின்றேன். தாங்கள் தொடர்ந்து அளித்து வரும் மாதவருக்கு என உளமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். सबको नमस्कार. गोल्ड मेडलिस्ट हिंदी गाइड्स प्रस्तुति कक्का कसडर कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. आप जो अपना हार्दिक सहयोग दे रहे हैं उसके लिए मैं आभारी हूँ. आज का कार्यक्रम राम सस्सी गोस्वामी तुलसीदास जी का महान ग्रंथ है. उसमें से कुछ झांकी आपको प्रस्तुत करने में मैं अत्यंत आनंद का अनुभव कर रहा हूँ. इनके தலைப்பு ராம் சஸ்ஸி என்று கோஸ்வாமி துளசிதாஸ் அவர்கள் இயற்றிய அந்த காப்பியத்திலிருந்து சில பகுதிகளை தங்களுக்கு வழங்குவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். तुलसीदास जी कहते हैं, तुलसी काया केत है, मनसा भये किसान, पाप पुण्य दो बीज है, बुनई सो लुनई निदान. बुवई सो लुनई निदान. तुलसी काया केत है. வினையறுத்தவன் வினையறுப்பான், தினையறுத்தவன் தினையறுப்பான்பார்கள். காட்டு வேய்த்தவன் புயலை அருளை சிவான்பார்கள். தமிழில் பல வழக்குண்டு. அதுபோல் जो करे सो बरे, जैसा करता है वैसा करता है. अच्छाई करता है तो अच्छाई लेता है, बुराई करता है तो बुराई लेता है. तो ये तो सनातन धर्म है. यहाँ पर बोलते हैं तुलसीदास जी. तुलसीदास जी कहते हैं काया केत है, ये शरीर जो है केत के समान है. இந்த உடல் என்பது வயலை போன்றது. मनसा भये किसान, भये माने बने, मन किसान बने. ये शरीर केत बनता है. இந்த உடம்பு வந்து வயல் என்றால் உழவன் அவன் மனம், நம்முடைய மனம்தான் உழவன். ஆக மனம் என்ற உழவன் உடம்பாகிய வயலிலே நல்லது விதைத்தால் இருந்தாலும் எடுப்பான், கீரை விதைத்தான் கீரை எடுப்பான். அதை சொல்கிறார் மன்சா பயே கிசான். சரி, அந்த விதை இருக்கு இல்லையா, என்ன விதை? பாப்பு புண்ணிய தோவு பீஜ் है. दो विधे दो बीज है. ரெண்டு விதை இருக்குது. ஒன்று பாவம் இருக்குது, ஒன்று புண்ணியம் இருக்குது. एक पाप है एक पुण्य है. ऐसे दोनों बीज हैं. जिसको बोता है उसको पाता है. बुवई सो लुने निदान. निदान बाद में बुवई जो बोता है எதை விதைக்கிறானோ சோ அதை லுனை அறுக்கிறான். निदान न बाद में. जिसको बोता है उसको बाद में वो पाता है. तुलसी काया खेत है, मनसा भये किसान, पाप पुण्य दो बीज है, लुनई सो बोई सो लुनई. उसको बोता है उसको बाद में वो पाता है. शब्दार्थ काया शरीर, मनसा मन, दोवु दोनों, बुवई बोना, लुनई काटना, अरुणे से होते. व्याख्या तुलसीदास जी कहते हैं हमारा मन शरीर, हमारा ये शरीर एक है, मन किसान है, पाप और पुण्य दोनों बीज हैं. मनुष्य अपने जीवन में जो बोता है वही पाता है. पाप बोने वाला पाप काटता है, पुण्य बोने वाला पुण्य काटता है. विशेष क्या है? जो बोए सो काटे. इधे विक्रमो ऐता अरुपो भावसाम्य विनयवर्तवन विनयवर्तान, विनयवर्तवन विनयवर्तान. रहीम गुरुवा आँख को आम कहती हो. यहाँ पर भी करते हैं भाव सामने कंपेरिजन में. रहीमन बिरवा आँख को आम कहती हो. आँख माने एक प्रकार का कंटीली पौधा और वह न मुलसिडी. मुलसिडी वेता मामलों में கிடைக்கும் கிடைக்காதுல்ல. रहीमन बिरवा आँख को आँखना मुलसिडी. बिरवा न बोने पर विதைத்தால், मुलसिडी विதைத்தால் आम कहती हो. இங்கிட்டு மாம்பழம் வரும். कोई अधीन जावे नहीं, शीत दाई नहीं लेहू. ऐसी पानी मांगी जो वारिद मिली दी.
वारिद विनुदेयी। यहाँ पर कर्ण के बारे में, महारथी कर्ण है ना महाभारत में, वो बहुत बड़ा दानी है, उसके बारे में कहा जाता है. அவனை பற்றி சொல்லப்படுகிறது என்றால் எப்பொழுதுமே அந்த பெறுபவன் கைகள் உயர்ந்திருக்கும், தாழ்ந்திருக்கும், தருபவர் கை உயர்ந்திருக்கும். அதை கவிஸ்ரீ முன்னார் எதிர்ப்பார். மன்னவர் பொருட்களை கைகொண்டு நீட்டுவார், மற்றவர் பணிந்து கொள்வார். மன்னவர் பொருட்களை கைகொண்டு நீட்டுவார், மற்றவர் பணிந்து கொள்வார். ஆனால் மாமன்னன் கர்ணோ தன் கரம் நீட்டுவான், மற்றவர் எடுத்துக்கொள்வார். வாங்க வந்தவன் கை மேலே இருக்கும், கொடுப்பவன் கை தாழ்ந்திருப்பாமா. கர்ணனுக்கு மாற்றம், பாக்கிலாம் கொடுப்பவன் கை மேலே இருக்கும், வாங்க கை கீழே. மன்னவர் பொருட்களை கைகொண்டு நீட்டுவார், மற்றவர் எடுத்து கொள்வார். மாமன்னன் கர்ணனோ தன் கரம் நீட்டுவான், மற்றவர் எடுத்துக்கொள்வார். ஆக வறுமைக்கு வறுமையை வைத்ததோர் மாமன்னன், வறுமைக்கு வறுமையை வைத்ததோர் மாமன் தான் அவங்க வரையிருப்பாங்க. வறுமைக்கு வறுமையை வைத்ததோர் மாமன்னன் வாழ்கவே வாழ்கவே என்று பாடுகிறார் கவியரசன். அதுபோல் இங்கே அந்த வாங்குகிறவன் கை எப்பொழுதுமே தாழ்ந்திருக்கும், கொடுப்பவன் கை எப்பவுமே உயர்ந்திருக்கும். சப்தார்த்த அதீன தீன் ஏழைகள் கரீப். யாச்சை யாச்சனா கர்த்தே கேட்க போகிறார்கள், யாச்சனா கர்த்தே யாசிக்கிறார்கள். சீசு நாவு சீர் நீச்சா கர்த்தே தலைவந்து கொண்டு, को कौन वारिद बादल मेघ. वसजासी कहते हैं लेनदार का सिर नीचा होता है, देनदार का सिर ऊंचा होता है. வாங்குவன் கை தலை தாழ்ந்த இருக்கும், கொடுப்பவன் கை எப்பவுமே உயர்ந்தா இருக்கும், தலையும் உயர்ந்தா இருக்கும். யாச்சக் को दीन बन लेना पड़ता है. எப்படி வாங்கிட்டு ஒன்றும் இப்படி வாங்கணும், இல்லைன்னா இப்படி வாங்கணும், லேட் சேர்ந்தாக்கா முந்தானி இப்படி வாங்கணும். அப்போ வாங்குறவன் இப்போ தாழ்ந்தா இருப்பான், கொடுப்பவன் உயர்ந்தா இருப்பான். மேகப்பட்டிருக்கிறது. சரி, बादल का गुण ऐसा होता है कि वो देनदार दोनों को पानी का दान करता है. அப்போ கொடுக்குறவன் வாங்குறவன் எல்லாருக்குமே அது அவருக்கு நிறைய கொடுக்கிறது. அப்போ அதுதான் உயர்ந்தது இவனை விட. ஏ பேத்பாவ் நெய் மாந்தா, அது வேற்றுமையை பார்க்காது. மனைத்துணி அது வேடு பள்ளம் பார்க்காது. विशेष बादल की माता का वर्णन है. अति कृपालु रघुनायक सदा दीन पर तेई ना तन आई की न चलु मूर्ख अवगुण होई. ராமனை யாரெல்லாம் வணங்கவில்லையோ அவர்களாம் முட்டாள்கள். जो राम की उपासना नहीं करते हैं वे लोग मूर्ख होते हैं, क्योंकि राम ऐसे आदमी हैं जो कृपा सिंधु हैं. कृपा सिंधु का अरुளை வாரி வழங்குகிற கடல் ஆவார், கருணையின் கடல் ஆவார், கிருபையின் கடல் ஆவார். यार रामचंद्र जी अपने शब्दार्थ दीन गरीब नेह स्नेह तो धन उसके पास कीना बनाया तनु चलु धोखा गेह घर अवगुण दोष. कबीरदास जी कहते हैं श्री रामचंद्र जी कृपा सिंधु हैं, अपने भक्तों को प्यार करते हैं, उनकी भलाई करते हैं. तन भक्तरेवर நேசிக்கிறார், அவளுக்கு நன்மையும் செய்கிறார். किंतु कुछ ऐसे मूर्ख भी हैं जो अज्ञानवश राम का अहित करते हैं. ராமனுக்கே தீங்கு செய்கிறாங்க சில பேர். அது காரணம் அவர்கள அறியாமைனா தவிர வேறு இல்லை, அவருடைய முட்டாள்தனமும் கூட. विशेष प्रस्तुत दौर में तुलसीदास जी का सकेत मारीच पर है, जो कनक हिरण बनकर चल से சீதா அபகரன் கா காரணம். இந்த வரிகள் இந்த மாரீசன் என்று அந்த அதாவது பொன்மானாக விடப்படுதான் அல்லவா காட்டுகிறே சீதையை எடுப்பதற்கு காரணமாக இருந்தவன், சீதையை ராமன் எடுத்து செல்வதற்கு காரணமாக இருந்தவன் அந்த மாரீசன் என்கின்ற அந்த மான்விடம் விட்டவன். அவன் தான் தேவையில்லாமல் ராமனுக்கு கஷ்டம் கொடுத்து அவரை சிரமப்படுத்தான். கடைசி அவனும் செத்து போயிட்டான். कठिन कान
मल कोश धर्म न ज्ञान न जोग जप परिहरी सकल भरोस राम ही भजही ते சதுர்நர். சதுர்நர் அதாவது சொல்லுவாங்க புத்தி உள்ள பிள்ளை படிச்சுக்கும்பாங்க. இந்த உலகத்தில் புத்தி உள்ள பிள்ளை படிச்சுக்குன்னு சொல்லுவார்கள். அதுபோல இங்கே ராமனை மட்டுமே நம்பி, அந்த ராமனை மட்டுமே நம்பி பாக்கி எல்லாத்தையும் நம்ம தன்னுடைய கஷ்டங்களையும் தன்னுடைய கலங்கங்களையும் தன்னுடைய அழுக்கையும் சொந்தங்களையும் பாசத்தையும் நேசத்தையும் அன்பையும் தவத்தையும் எல்லாத்தையும் விட்டு போட்டு எனக்கு வந்து ராமன் மட்டும்தான் இருக்கா பாருங்கள், அவர்கள் எளிதிலே இறைநிலையை அடைவார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் அடைவார்கள். அவர்கள் பரமாத்மாவோடு ஐக்கியமாவார்கள். ஆனால் இதை நினைத்தால் அது கிடைக்காது, அதை நினைத்தால் இது கிடைக்காது. உலக வாழ்வில் இன்பங்களை நாம் நினைத்து பார்த்தால் இறைவன் கிடைக்க மாட்டார், இறைவன் கிடைத்தால் அவர் கிடைக்க மாட்டார். தான் சொல்கிறாரு. சத்தார்த்த மண் மல் கந்தகி அழுக்கு கோஸ் தன் வைபவம் வாழ்வு சுகவாழ்வு ஞான் ஞான் ஞானம் அறிவு ஜோகு योग யோகாப்பட்டது परिहरी छोड़ कर विட்டு विட்டு ते वे बजही भजन करते हैं. तुलसीदास जी कहते हैं जो काल धन वैभव धर्म ज्ञान योग तप आदि सब कुछ त्याग कर राम के प्रति विश्वास रखकर उसका स्मरण करता है. எவனொருவன் கால் நேரம் பார்க்காமல் தன்னுடைய செல்வத்தை பற்றி பொருட்படுத்தாமல் தன்னுடைய தர்மத்தை பற்றி பொருட்படுத்தாமல் ஞானத்தை பற்றி பொருட்படுத்தாமல் தன்னுடைய யோகத்தை பற்றி யோகா பற்றி பொருட்படுத்தாமல் தவத்தை பற்றியும் பொருட்படுத்தாமல் எல்லாவற்றையும் தொடர்ந்து விட்டு ராமன் மீது அசைக்கூடிய நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ, அவரையே நினைக்கிறார்களோ, அவரையே வணங்குகிறார்களோ அவர்கள்தான் உலகத்திலே கெட்டிக்காரன். வேகி विश्वमे होशियार होता है. शेष राम भक्ति की महिमा दर्शनीय है. भाव साम्य एक भरोसो एक बल एक आस विश्वास. तुलसी राम घनश्याम गीता चातक तुलसीदास. चातक मैंने पहले ही कहा है उसके बारे में, நான் வந்து சொல்லிக்கிறேன். சாத்தக பட்சி, இந்த சாத்தக் என்ற பறவையானது வானத்தில் நீரை தவிர கீழே நீரை அது அருந்தாது. தாகத்தை தனித்து ஒன்றும் உயிராக விட்டுமே தவிர அந்த கீழே விட்டால் அதுபோல் அதுக்கு ஒரே நம்பிக்கை தெரியுமா, மேகம். அதுபோல் எனக்கு யாருக்கு துளசிதாஸுக்கு ஒரே நம்பிக்கை ராமன் தான். ஏக் பரோசோ ஏக் பல். எனக்கு ஒரே பலம் யாருனாக்கா ராமன் தான், ஒரு நம்பிக்கை யாருனாக்கா ராமன் தான். ஏக் பரோசோ ஏக் பல் ஏக் ஆசனா ஹோப். ட்ரஸ்ட் யாருனாக்கா ராமன் தான். ஹோப் யாருன்னா ராமன் தான், ராமன் தான். பிலீவ்னஸ் யாருனாக்கா ராமன் தான். நான் யாரையும் நம்பலை. அந்த சாதகப்பட எப்படி வந்து அந்த வானத்தை மட்டுமே நம்பியிருக்கிறதோ அதுபோல் நான் வந்து ராமனை மட்டுமே நம்பியிருக்கின்றேன். எனக்கு வேறு எந்த ஒரு நம்பிக்கையோ பலமோ எதுவுமே கிடையாது. அது மாதிரி இங்கே வந்து எல்லாவற்றையும் விட்டு விட்டு ராமனை மட்டுமே யார் நம்பிக்கிறார்களோ அவர்கள் கெட்டிக்காரர்கள், அவர்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ये सब कुछ पाएंगे. यहाँ से राम सत्सई का शीर्षक का अंत होता है और उसके बाद एक नया शीर्षक अभी लेने वाला हूँ. वो शीर्षक है गोस्वामी तुलसीदास कृत कवितावली. कवितावली का एक शब्द आपको सामने मैं सुनाना चाहता हूँ. ये सुंदरकांड का रामायण में, कंबरामायण में सुंदरकांडम का एक अंश है. उस अंश का एक अंश ही है. यहाँ पर रामचरितमानस में कवितावली तुलसीदास जी का एक ग्रंथ है कवितावली. उस कवितावली का एक अंश है प्रस्तुत पद्य. அவருடைய இயற்றிய துளசிதாசர் இயற்றிய கவிதாவலி என்ற நூலினுடைய ஒரு பகுதி யாகும் இது. இப்பொழுது நான் எடுக்க போவது இந்த கவிதாவலி. இந்த வரிகளில் வந்து ஹனுமன் ஸ்ரீலங்கா செல்கிறார், ராவணனை சந்திக்கிறார், அவனுக்கு அருமை கூடுறார். அப்பா இது சரியில்லை, இது சரியில்லை, நீ வந்து சீதாவை அனுப்பி வைத்து விடு, இல்லாவிட்டால் அங்கே ராவன் வந்து கொடுக்கிறார், உனக்கு வந்து தீங்கு ஏற்படும் என்று அவர் எச்சரிக்கிறார்.
எச்சரித்தும் அவன் கேட்கவில்லை. அவன் தன்னுடைய ஆட்களுக்கு ஆணையிடுகிறான், இது வந்து இந்த குறை எடுத்து போய் போட்டு துரத்துங்க, தெருவாக எடுத்துகிட்டு போங்க, தெருவாக எடுத்துக்கொண்டு செல்லுங்கள், சென்று இதை வந்து துன்புறுத்துங்கள் என்று அவன் ஆணையிடுகிறான். ஆகவே அனைவரும் இந்த அனுமானை பிடித்து தெருவாக இழுத்து போகிறார்கள். அது மட்டுமல்ல, போகின்ற பொழுது அவரை உதைக்கிறார்கள், திட்டுகிறார்கள். அது மட்டுமன்றி அவருடைய வாலிலே தீ வைக்கிறார்கள். நீங்கள் ராமாயணத்தை கதைகளை கேட்டிருப்பீங்க. ஹனுமனால் ஸ்ரீலங்கா எரிந்து போனது என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஹனுமான் எரிக்கவில்லை, இவர்களே ஹனுமனுடைய வாலில் தீயை வைத்து எரித்து கொண்டார்கள். ஹனுமான் எரிக்கவில்லை. ஆனால் ஹனுமன் எரித்ததாக கதை சொல்கிறது, பேசப்படுகிறது. அது தவறு என்கிறார் துளசிதாசர். சரி, அவருடைய அந்த சேட்டையை பாருங்கள். பசன் பட்டோரி போரி போரி தேல் தமிச்சர். தமிச்சர் ராட்சஸ், அதாவது அந்த குலம், அந்த குலம் ராட்சஸ் தமிச்சர் குலம் என்று சொல்வார்கள். ராவனுடைய குலத்துக்கு பேர் வந்து தமிச்சர் என்ற ஒரு அசுர குலம். அந்த அவருடைய ஆட்கள், யாருடைய ஆட்கள்? ராவனுடைய ஆட்கள். பசன் துணிகளை வந்து தெருவா போனாங்க. அனுமான் எடுத்துக்கிட்டு போகிறார்கள். போகும்போது வழியில் கிடைக்கின்ற எல்லா துணியும் அவள் எடுக்கிறார்கள், கலெக்ட் பண்ணுறாங்க, துணி எடுக்கிறாங்க. பசன் பட்டோரி, பட்டோரினாக்கா எடுக்கிறார்கள், சேமிக்கிறார்கள், சேர்த்து வைக்கிறார்கள். போரி போரி தேல், தேல் மே போரி போரி, எண்ணெயிலே வந்து நனைத்து அதை எண்ணெயிலே நனைத்து கோரி கோரி தெருவாக, கோரி கோரினா தெருவாக, கலி கலி தெருவாக தாயி ஆயி அழைச்சிட்டு வர்றாங்க. தாயி ஆயி பாந்தக்க லங்கூர் ஹே, அந்த துணியை வச்சுருப்பாங்க. லங்கூர் பே பாந்தா ஹே, லங்கூர்னா கபி, கபினா வானவன், அதாவது அனுமான். அனுமானுடைய வாலிலே கட்டுகிறார்கள். பாந்தத்தனா பாந்தேனே கட்டுகிறார்கள். அது அசுரர்கள், ராவனுடைய ஆட்கள் தெருங்கும் கிடைக்கின்ற எல்லா துணிகளையும் எடுத்து அதை எண்ணெயிலே நனைத்து அனுமனுடைய வாலிலே கட்டுக்கிறாங்க. சரி, அடுத்து என்ன பண்ணுறாங்க? அப்புறம் தேசே கபி கௌதுகி தராத்த டீலி காத் கைகே, இதை அந்த அனுமான் இது ஒரு நகைச்சுவையாக எடுத்துக்கிறார். இவங்க கிட்ட வந்து விளையாடுறாங்க என்று கற்றுக்கொண்டு, கௌதுக்கினா குதூகலமா ஆர்வத்தோடு இதுவும் தன்னுடைய உடம்பை அவர்களுக்கு ஏற்றவாறு வளைத்து கொடுக்கிறது. கைசே கவி கௌதுகி டராத்த, ஆனால் பயமுறுத்தாமல் பார்த்து பயமுறுத்தாமல் குறைந்த பயமுறுத்த டராத்த. அப்புறம் டீலோ காத் கைகே, காத்னா உடம்பை வந்து டீலா கற்கே, அதாவது லூஸாக விட்டு தன்னுடைய உடலை வந்து வளைந்து கொடுத்து லூஸாக விட்டுவிட்டு அவளோடு இவர் அண்ணன் விளையாடுகிறார். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? விளையாடவில்லை, என்ன செய்கிறாள்? துன்புறுத்துகிறார்கள். என்ன பண்ணாங்க? லாத் கே ஆகாஷ் சாஹே, காலால் எட்டி உதைக்கிறார்கள். லாத் என்றால் எட்டி உதைப்பது, காலால் எட்டி உதைக்கிறார்கள். அந்த காத், அந்த அடியை, அந்த வலியை சஹை அனுமன் சகித்துக் கொள்கிறார். சஹை சகித்துக் கொள்கிறார். ஜீவ் மே கஹே, உள்ளுக்குள்ளே இருக்கார், மனசுக்குள்ளே. தே ஆர் குரூயல் ஃப்ரோஸ், இவங்கெல்லாம் வந்து குரூயல் ஃப்ரோஸ், அதாவது சொல்கிறத என்ன சொல்லுவாங்க? அரக்கர்கள் சொல்லுவாங்க. குரூயல் ஃப்ரோஸ் வந்து சொல்லுவாங்க. இவங்க தான் வந்து குரூரை கொடூரப்படுத்தவர்கள், கொடூர மனம் படைத்தவர்கள். நான் ஒரு வதரமொழி தெரிந்து வந்து என்னை வந்து எட்டி வைக்கிறாங்களே. அது மட்டும் இல்லாமல் வந்து நான் தூதனாக வந்திருக்கேன். ராமனுடைய தூதன் தான் அனுமான். தூதனை வந்து யூஸ் செய்யக்கூடாது. தூதனாக வந்தானே பத்திரமா அனுப்பி வைக்கணும், அதான் ராஜ தர்மம். ஆனால் என்னை வந்து பண்ணுறாங்க இவங்களாம் வந்து குரியல் ஃபெலோஸ் என்று வெளி சொல்ல உள்ளுக்குள்ளேயே சொல்லுகிறார். பால கில்காரி கைகை, பால பச்சே
கீழ்காரினா கரகலம் சிரிக்கிறாங்க, பையங்களாவது சிரிக்கிறாங்க. கரகலம் என்று சிரித்து என்ன பண்ணுறாங்க, கை கை கற்கே தாரி தே தே கை தட்டுறாங்க. தாரி தேனா தாலி தேனா கை கூட்டி சிரிக்கிறார்கள். சிறுவர்கள் அகமலர முகமலர மலர்ந்து சிரிக்கிறார்கள், கைகொட்டியும் சிரிக்கிறார்கள். காரி தேத்தர காலி தேத்த திட்டுகிறார்கள். யாரை? அனுமனை. அந்த சிறுவெல்லாம் விழுந்து சிரிக்கிறார்கள், அவரை அவமானப்படுத்துகிறார்கள், கைத்தட்டி சிரிக்கிறார்கள் அவரை பார்த்து. அப்புறம் திட்டவும் செய்கிறார்கள். காலி தேத்த காலி தேத்தை திட்டுகிறார்கள். யாரை? அனுமனை. சரி, பாச்சே லாகே என்ன போகிறாங்க, அதுக்கு வேலையே போகிறாங்க. என்ன பண்ணுறாங்க? பாஜத்தை நிசான டோல தூரை முரசு முரசு தூரிகை இப்படி பலவாறு இசைக்கருவிலும் அவர் வாசித்தே போகிறாங்க. முன்னால் போகுது, பின்னால் வாசித்தே போகிறாங்க. இதை அவமானப்படுத்திட்டே போகிறாங்க. பலவிதமான இசைக்கருவிகளை இசைக்கிறார்கள். எப்படி பண்ணுறாங்க? பாரதி படலாகி என்ன பண்ணுறாரு? இவர் முடியாமல் இவருடைய வாளை நீட்டுகிறார். வால் நீண்டு போகிறது. பாரதி படல் பார்த்து தான் வால் நீண்டு போகிறது. அதில் நெருப்பு போயிட்டாங்க இல்லையா? அவர் என்ன பண்ணுறது? டவு டவு தீன் ஹி ஆகி. டவு டவுன்னா ஜக ஜகப்பர் ஆங்காங்கே தீ பற்றி கொண்டது. தீன் ஹி ஆகி ஆகினா ஆகு. ஜக ஜகப்பர் ஆகு லகி. அந்த வாலில் ஒரு தீ வைத்த காட்டினாலே அந்த வால் நீண்டு கொண்டு போகிறது. என்ன வரைக்கும் எரியும் அல்லவா? அதனால் உடம்புல தீ சூடுபடாது விடாரு. வால் மட்டும் நீட்டார். இப்போ வால் நீட்டும் போது உடம்புக்கு சூடுபடாது. அதனால் என்ன ஆகுதுனாக்கா, அந்த வால் நீட்டு போனதுனால எங்கெல்லாம் வால் போகுது அங்கெல்லாம் நெருப்பு பற்றி கொடுக்குறது. இப்படித்தான் இந்த ஸ்ரீலங்கா இருந்தது. தீன் ஹி ஆகி டவு டவுனா ஜக ஜக பிளேஸ் டு பிளேஸ் அங்காங்கே நெருப்பு. டவுனா ஜக இடம். விந்து கி தவாரி அந்த நெருப்பு எப்படி தெரியுமா? விந்து கி தவாரி விந்திய மலை மத்திய பிரதேசம் இருக்கிறது. இந்தியாவை இரண்டாக பிரிப்பது அதுதான். வடக்கு தெற்கு இரண்டாக பிரிக்கின்ற இடம்னா விந்திய மலை தான். அந்த விந்திய மலையிலே தீ பற்றி கொண்டால், காட்டு தீ பற்றி கொண்டால் அதை யாராலும் அணைக்க முடியாது. மிக சிறந்தது, மிக உயர்ந்தது, மிக பயங்கரமானது. தவாரி என்றால் காட்டு தீ. விந்திய மலையினுடைய காட்டு தீயாகவும் அப்புறம் மற்றும் கைத்தோ கோட்டி சத்த சூரே. சதம் என்றால் 100. ஒரு சூரியனே உலகம் புறாவுக்கும் ஒளி கொடுப்பான். 100 சூரியனுக்கு எப்படி இருப்பான்? அது பயங்கர ஹீட்டாக இருக்கும். சரி, கோடி தூர்னா 100 கோடி சூரியன் பட்டிருப்பான். அது 100 கோடி சூரிய பொருள் சேர்ந்தால் எப்படி இருக்கும்? அப்படி தான் அவனுடைய வெப்பம். அப்போ என்ன ஆகும்? ஏன் எரியாது? ஏற்கனவே அது பொன் அரண்மனை, பொன்னால் செய்யப்பட்ட அரண்மனை. லங்கா ராவண அரண்மையானது மேற்கொள் கிராமம் பொன்னால் தங்கத்தால் செய்யப்படுது. இப்போ தங்கம் சும்மா இருக்குமா? உருகி போச்சு. ஆனால் லங்கை அழிந்து விட்டது. இப்படியாக அந்த லங்கை எழுதுக்கான காரணத்தை துளசிதாசன் இந்த கவிதாவில் மாணவன் சொல்கிறார். பத்து கோஸ்வாமி துளசிதாசி கொடுத்து கவிதா பலிசை அவதரித்தே या सुंदर कांड का एक अंश है. நான் ஒரே சொன்னேன், சுந்தரகாண்ட பகுதி சொன்னேன். शब्दार्थ तुलसीदास पूर्व पीठिका मुनकथै. श्रीलंका में राक्षस हनुमान को राजा रावण के घर ले गए. रावण हनुमान की पूंछ में आग लगाने की आज्ञा देता है. ராவணன் ஹனுமானுடைய வாளிலே நெருப்பு வைக்குமாறு உத்தரவிடுகிறான் தோழர்களுக்கு. सारे राक्षस हनुमान की पूंछ में आग लगाने की तैयारी करते हैं. அரக்கர்கள் ஆடும்போது ஹனுமானுடைய வாளிலே தீ வைக்க ஏற்பாடு செய்கிறார்கள். प्रस्तुत अंश इस संदर्भ का है. कई परिचय ஒரே நமஸ்தே சரி. कई परिचय गोस्वामी तुलसीदास रामभक्त शाखा के सर्वश्रेष्ठ कवि हैं. रामचरितमानस, कन्हैया पत्रिका, कवितावली, पार्वती मंगल आदि आप कुछ प्रमुख रचनाएं हैं. आप धर्म समन्वयवादी रहे. आपकी भाषा अवधि है. शब्दार्थ बसन कपड़ा, बटोरी जमा करके शेखरित, तमीचर राक्षस, कोरी गली,
बोरी डुबोकर मूழ்கடித்து, बालदी पूंछ, दवारी दावानल, काटती, बिंद विंध्याचल विंध्य मலை, कैंदो या அல்லது कोटि शत 100 करोड़ 100 कोടി, सूर्य। व्याख्या कृष्णासी लिखते हैं, राक्षस लोग गली गली दौड़कर कपड़े बटोरते, उन्हें तेल में डुबा डुबा कर हनुमान जी को की पूंछ में बांधते कटवाएं। इसी प्रकार हनुमान जी भी डरते हुए शरीर को ढीला करके उसके तानों लातों को चोट सहन करते। அதே போல் ஹனுமான் ஜி கூட பயந்து கொண்டே உடலை தளர்த்தி கொண்டு அவருடைய அடிகளையும் உதைகளையும் காயங்களையும் பொறுத்து கொள்கிறார்। और मन ही मन कहते हैं कि ये सब क्रूर या कायर हैं, இவெல்லாம் வந்து கொடூரமானவர்கள் கோழைகள் என்று அவர் மனதுக்குள்ளேயே சொல்லிக் கொள்கிறார்। बालक हंस हंसकर ताली बजाते हुए हनुमान जी के पीछे जा रहे हैं। பையன்கள் சிறுவர்கள் சிரித்து கொண்டே கைத்தட்டியவாறு हनुमान பின்னாலேயே போய் கொண்டிருக்கிறார்கள்। वे नगाड़े डोल तुरही बजाते हुए आ रहे हैं। அவர்கள் முரசு பீப்பி அதாவது சொல்லுவாங்க வாத்தியம் இவற்றை இசைக்கொண்டு போகிறார்கள்। जब हनुमान जी की पूंछ बढ़ने लगी, हनुमानुடைய वाल பொழுது வளர ஆரம்பித்தது। राक्षसों ने इसमें जहाँ तहाँ आग लगा दी, அரக்கர்கள் அங்கே தீ வைத்தார்கள்। जिससे वो आग ऐसी लगती थी मानो विंध्य पर्वत की दावानल हो या 100 करोड़ सूर्य हो। நெருப்பால் லங்கை எரிந்தது, அது வந்து விந்திய மலையுடைய காட்டுத்தீயை போலவும் 100 கோடி சூரியனுடைய வெப்பம் போலவும் அது காட்சியளித்தது। विशेष राक्षसों की करतूत और हनुमान जी के कौतूहल, बच्चों की किलकारी आदि हास्यरसपूर्ण घटना का सजीव चित्रण हुआ है। அரக்கர்களுடைய செயல், பிள்ளைகளுடைய விளையாட்டு, அவருடைய சிரிப்பு, ஹனுமானுடைய குதூகலம், அவருடைய நகைச்சுவை எல்லாம் பார்க்கும்போது ஒரு வகையான நகைச்சுவை நிரம்பிய காட்சியாக இருக்கிறது। அதே நேரத்தில் நெருப்பு சொல்லும்போது அது வந்து பயமாக இருக்கிறது। பய ஆக்கே ஜல்னேமே பயானக் ரஸ் है। இந்த சிரிப்பு வந்து நகைச்சுவை வைக்கிறது, இதில் வந்து பயம் வைக்கிறது, பயச்சுவை வைக்கிறது। छंद पद अलंकार अनुप्रास वीप्सा संदेह उत्प्रेक्षा सुभावोक्ति। और ये कवितावली का एक अंश है, मैंने आपको सुनाया। और इसके साथ मैं आज का ये कार्यक्रम समाप्त करता हूँ। और कल के लिए जो नया जो शीर्षक है उसके साथ आपके सामने आने वाला हूँ। तब तक के लिए मैं आपसे विदा लेता हूँ। அடுத்த நிகழ்ச்சியிலே தங்களை சந்திக்கிறவரை தற்பொழுது விடைபெற்றுக் கொள்வது தங்களின் ஆர் சுந்தரராஜன். நன்றி, வணக்கம்.